நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா வெப்சைட்லையும் இந்த மாதிரியான லாக் ஐக்கான் இருக்கும். அது ஏன்னு தெரியுமா? இது நம்ம 30 டே சீரிஸ் ஆன் பேக் அண்ட் இன்ஜினியரிங் ஃபண்டமெண்டல்ஸ் பிஃபோர் லேர்னிங் ஏஐயோட டே 5. 1989 டிம் பெர்னர்ஸ்-லீன்றவர் வேர்ல்டு வைடு வெப்பை இன்வென்ட் பண்ணுறாரு. அதே டைம் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு HTTP ப்ரோட்டோகாலை இன்வென்ட் பண்ணுறாரு. HTTPனா ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இது அப்போ டேட்டாவை சிம்பிளாகவும் ஃபாஸ்ட்டாகவும் ஷேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் இருக்க பெரிய இஷ்யூ என்னென்னா, அக்ராஸ் த இன்டர்நெட் நம்ம அனுப்புகிற டேட்டாவை வெறும் பிளைன் டெக்ஸ்ட்டாக மட்டும்தான் ஷேர் பண்ணணும். அப்போது எல்லாரும் வெறும் டாக்குமெண்ட்ஸை ஷேர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது பெரிய இஷ்யூவாக தெரியல. ஆஃப்டர் த பீரியட் பேமெண்ட்ஸ், பேங்க்ஸ், சோஷியல் மீடியா இந்த மாதிரி விஷயம்லாம் இன்டர்நெட்டுக்குள்ளே வரும்போது அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அப்போ தான் 1994 நெட்ஸ்கேப்ன்ற கம்பெனி செக்யூர் சாக்கெட் லேயர் அப்படின்ற ஒரு ப்ரோட்டோகாலை இன்வென்ட் பண்ணுறாங்க. அந்த லேயர் என்ன பண்ணுன்னா, சென்ட் பண்ணுற இடத்துலேருந்து டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணியும், ரிசீவ் ஆகிற இடத்துல இருந்து டேட்டாவை டீக்ரிப்ட் பண்ணியும் டேட்டாஸை ஷேர் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டெக்னாலஜியை HTTPயோட இன்டெகிரேட் பண்ணி HTTPS அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஹேக்கர்ஸ் அப்போவுமே அவங்களோட கைவரிசை காமிச்சிட்டாங்க. SSL எப்படிலாம் டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணுங்கிற மெத்தட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு டேட்டாஸை ஆட்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ தான் இன்ஜினியர்ஸ்லாம் சேர்ந்து 1999 டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு லேயரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது என்னன்னா, SSLோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் TLS. இதில் டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணுற மெத்தட்ஸை ஸ்ட்ராங்கர் பண்ணாங்க. அண்ட் டீக்ரிப்ட் பண்ணுற கீஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதையுமே செக்யூர் பண்ணாங்க. அண்டு ஏதாச்சும் ரெக்வஸ்ட் நடந்துட்டு இருக்கும்போது நடுவில் ஏதாச்சும் சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா அந்த ரெக்வஸ்ட் மொத்தத்தையும் கேன்சல் பண்ணி விடுற மாதிரி ஃபீச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த விஷயம் ஹேக்கர்ஸ்க்கு இப்போ வரைக்குமே சேலஞ்சிங்காக தான் இருக்குது. அண்ட் 2014 கூகுளே எல்லா வெப்சைட்லையுமே HTTPS ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த விஷயத்தினால தான் HTTPS ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுற எல்லா வெப்சைட்லேயுமே இந்த மாதிரியான லாக் ஐக்கான் இருக்கும்.